தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை செங்குன்றத்தில் தற்போது ரவுடி சேதுபதியை தனிப்படை காவலர்கள் கைது செய்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை அருகே செங்குன்றத்தில் ரவுடி சேதுபதியை கைது செய்து தனிப்படை காவல்துறை நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் ரவுடிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் கண்காணிப்புகள் தீவிரப்படுத்துமாறு காவல்துறை உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் தற்போது செங்குன்றத்தில் ரவுடி சேதுபதியை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். கோகுல், விவரங்களை பதிவு செய்யலாம். ரவுடிகளை தொடர்ந்து கண்காணிப்பதற்கு ஏற்கனவே தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில தமிழகம் முழுவதும் ரவுடிகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள். அந்த அடிப்படையில செங்குன்றத்தை சேர்ந்த பிரபல ரவுடி சேது என்ற சேதுபதியை தற்பொழுது தனிப்படை போலீசார் புழல் பகுதியில பதுங்கியிருக்கும் போது துப்பாக்கி முனையில கைது செஞ்சிருக்காங்க. சேதுபதி மீது கொலை மற்றும் அடிதடி, அதே போல மிரட்டல், கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. ஏற்கனவே என்கவுண்டர் செய்யப்பட்ட முத்து சரவணன் என்ற ரவுடியோடைய எதிர் கோஷ்டியாக சேதுபதி இருந்ததும் இவர் பல வழக்குகள்ல தேடப்பட்டு வந்த நிலையில தற்பொழுது புழல் பகுதியில் பதுங்கியிருக்கும் போது செங்குன்றம் தனிப்படை போலீசார் கைது செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. இவரிடமிருந்து கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. படம் கோகுல், தற்போது காவல்துறை ஆய்வாளர்கள், குறிப்பாக அந்தந்த காவல் நிலைய ஆய்வாளர்களுக்கு அனுப்பப்பட்ட சுற்றறிக்கையின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறதா அல்லது இதற்கான சிறப்பு தனிப்படைகள் ஏதேனும் அமைக்கப்பட்டிருக்கிறதா ரவுடிகளினுடைய கண்காணிப்பை பார்வையிட? நிச்சயமாக சென்னையை பொறுத்தளவு காவல் ஆய்வாளர்களுக்கு சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். தொடர்ந்து ரவுடிகளுடைய நடமாட்டத்தை அவர்கள் இருக்கிறார்கள் என்பது குறித்தெல்லாம் கண்காணிக்க வேண்டும். ஏற்கனவே பல வழக்குகளில் தொடர்புடைய ரவுடிகளை எச்சரிக்கை நேரில் சந்தித்து அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் தொடர்ந்து காவல் ஆய்வாளர்கள் இந்த ரவுடிகளை கண்காணித்து ஏறக்குறைய சென்னையில மட்டும் அந்த 4 நாட்கள்ல 80க்கும் மேற்பட்ட ரவுடிகள் கைது செய்யப்பட்டிருக்கார்கள். அதே போல இன்றைய தினம் வண்ணாரப்பேட்டை உதவி ஆணையர் சதாசிவம் தலைமையில குறுக்குப்பேட்டை, தண்டையார்பேட்டை உள்ளிட்ட ரயில் தண்டவாளங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் ரவுடிகள் ஆயுதங்களை மறைத்து வைத்திருப்பதாக கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் அந்த பகுதிகளில் தண்டவாளங்கள்ல உதவி ஆணையர் சதாசிவம் தலைமையில தொடர்ந்து அங்க தண்டவாளங்கள்ல அந்த ஆயுதங்களை தேடக்கூடிய பணியில காவல்துறை ஈடுபட்டிருக்காங்க. இது போன்று அந்தந்த காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் என்ன மாதிரியான தகவல் வருகிறதோ அந்த அடிப்படையில் காவல்துறையினர், காவல் ஆய்வாளர் அதை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் அதை உதவி ஆணையர் அவர் மற்ற நடவடிக்கைகள் குறித்தும் கண்காணிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து ரவுடிகளை கண்காணித்து கைது நடவடிக்கைகளை காவல்துறை தீவிரப்படுத்தியிருக்காங்க. கோகுல், நிறைய சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் இருக்காங்க, வழக்குகளும் நிறைய நிலுவையில் இருக்கு. திடீர் கைது நடவடிக்கைக்கான காரணம் என்ன? அவங்களுடைய மூவ்மெண்ட் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுதா? நிச்சயமாக இந்த சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் ஏறக்குறைய தமிழகத்துல மட்டும் 500க்கும் மேற்பட்ட சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் இருக்காங்க. அவங்களை தொடர்ந்து கண்காணிக்கக்கூடிய பணியில காவல்துறை ஈடுபட்டாலும் பல வழக்குகளில் தொடர்புடையவர்கள் நீதிமன்றத்தில் வழக்குகளை தேடப்பட்டு வரக்கூடிய நிலையில் தொடர்ந்து ஜாமீனில் பிணையில் வெளிவந்த பிறகும் அதே போன்ற குற்றங்களில் ஈடுபடுவது, யாராவது எதிர் கோஷ்டி இருப்பவர்களை இது போன்ற கொலை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தீட்டுவது என்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் தான் இந்த கைது நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொடர்ந்து தமிழகம், அதாவது சென்னை மட்டுமல்லாமல் தாம்பரம், ஆவடி உள்ளிட்ட மாநகரங்களிலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்களிலும் இந்த ரவுடிகளை ஒழிப்பதற்கான நடவடிக்கையை தீவிரப்படுத்துவதற்கு ஏற்கனவே முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தலைமைச் செயலாளர் தலைமையில ஏற்கனவே ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருக்க அடிப்படையில் தான் இந்த ரவுடிகள் கண்காணிப்பு, கைது நடவடிக்கை என்ற நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. நன்றி கோகுல், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.